வணக்கம் அந்தோணியே நலப்பறைங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை, நேற்று சனிக்கிழமைம்மா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. டெய்லி குழம்பா சாப்பிட்டு எனக்கு வந்து அப்படி கடுப்பிடிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி பிரியாணி ஷாப் எங்கள் லவ்வருக்கு நேற்று லவ்வர் ஸ்டேனால இன்றைக்கி எங்கள் லவ்வருக்கு பிரியாணி. ஏன்னா எங்கள் லவ்வருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் செய்கிற பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேற்று பண்ணியிருக்கேன், சும்மா சொல்லி வச்சுருக்கேன் அப்படிதான். அதனால் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இந்த பாருங்க, இந்த சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு. கொத்தமல்லி, புதினா, பிரியாணி தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். மணி ஆயிடுச்சு. இனிமேட்டு சோறாய் குழம்பு வச்சு சாப்பிட்டு கறி வாங்கிட்டு வரது. கறி வாங்க போன ஆளுக்க ஏதோ மீட்டிங் போயிருச்சு. பொம்பளை பிள்ளைய புரளி பேசினா கூட 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் மக்களே. ஆம்பளைங்க புரளி விடிய விடிய நடக்குது. கரெக்டாக 9:30 மணிக்கு இட்லி தோசையை திண்டுட்டு வெளியே போன ஆளு 12:30 வருது. பொம்பளையே 10 நிமிஷத்தில் பிறந்தே முடிச்சிடறாங்களாம்ப்பா. ஆமாம், மலையாள பகுதி வாக்கு சொல்ல சாமத்தில் வந்தாலையா சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலச்சிருக்க செக்கம்மா வாழ்த்து சொல்ல வந்தாலையா. என்ன பாட்டுமாம்மா? பாட்டு படிச்சுட்டு என்ன பாட்டா? என்ன பாட்டு? இந்த பாட்டியே பட்டியம்மா சக்கம்மா வந்து நிலே பக்கம்மா எங்க கூட ஆட்டம் போட ஏடியம்மா வைக்கம்மா. நாங்கள் இதை வெட்டுங்க சரக்கு சரக்குன்னு. சரி வெட்டுங்க. தக்காளி குண்டாசனம்மா. கட்டி சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1000 1000 1000 1000 தாமரை மொட்டு மண்டையை உடச்சிருவேன். கூழுங்கு போய் எங்கேயா தடுங்கக்கா. ஏன் குப்பை குப்பைன்னு சாப்பிட்ற பொருளை குப்பைன்னு சொல்லாதீங்கன்னு உங்களை எத்தனை தடவை சொல்கிறது உங்கள்கிட்ட? சேரக்கூட உட்காரட்டும், அதில் சேர் போட்டு உட்காருங்க. அப்படி கிண்டுறதை மட்டும் நிப்பாட்டிடாது. ஏன்னா பிரியாணி மசாலா நல்லா கிண்டிக்கிட்டே இருங்கக்கா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்னங்க கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கியாச்சு. தக்காளி எடுத்து அதுக்கு அதான்மா பிரியாணி பொடி வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே நல்லா அந்த வாசனை நல்லா 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 இருந்துதான் பதில் சொல்லியிருப்பேன். இன்னும் என்னன்னா அவன் சொன்ன எனக்கு சத்தியம் புரிய கூட இல்லை. ஐயோ மரிதாசை பேசணும் பயமா இருக்கே. மரிதாசு ஒரு சட்டி பிரியாணி இன்னைக்கு உனக்கு தாண்டா. அவளுக்கு தின்னவன் கையில் செத்த நீ. இந்த பராக்குது தான் பறக்குது. இலைக்கு தாங்க காலையில் அவங்க ஸ்கூலுக்கு இதில் நிறையா போட்டீங்க. உப்பு போடணும். எவ்வளோயும் தயிர் தின்னுக்கா. என்ன மேடம்? பிரியாணி தண்ணி எப்படி இப்படி ஊற்றணுமா சார்? தெரியுற மாதிரி ஃபர்ஸ்ட் கறி வந்து கிரேவி, அதுக்கப்புறம் கறி குழம்பு, அதுக்கப்புறம் அரிசியை போட்டால் சோறு, கறிச்சோறு. அது பேர் இதுதான் அம்மா ஒரிஜினல் கறிக்கஞ்சி. அதை பிரியாணி பேர் மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா
ஏன்னா அப்போவே கறி குழம்போட சோத்தெல்லாம் விரவிலாம் வச்சு சாப்பிட்ருக்காங்கல்ல, அப்போ அது கறி கஞ்சி. கிண்டி விடுங்கக்கா மெதுவாக அப்படியே பட்டும் படாமல் கிண்டி விடுங்க. அரிசி போட்டுடலாமா? ஊற வச்ச பிரியாணி அரிசி. உண்மையில அதில் கறிக்கு உப்பு போட்டோமா, இப்போ பிரியாணிக்கு உப்பு போட போகிறோம். நீங்கள் அங்கேருந்து வரலாம் உப்புல வெயிட் பண்ணிலாம் அங்கே போட முடியாது. 100 கிலோ வெயிட்டு போட்டு நவ்வள முடியாமல் கிடக்கு. ஹலோ 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 காத்து வீசு காத்தாட சுமாரே. ஹலோ ஹலோ வெரியா ரொம்ப ரொம்ப மௌனமே. ஹலோ 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 வெரிட்டா. ஹலோ பாய் சியான்சி உட்காரு. ஆவியானவரே, நீ கையை நல்லா கழுவி விட்டு அப்போ. அவளுக்கு 2 பேரும் சைலண்டாக போச்சு சொல்லு. ஜஸ்க்கு நீ சாப்பிடு. அவளோட முட்டையை மட்டும் கையில் விடுங்க. கையை கழுவிட்டு வா. நல்லா கழுவி நல்லா கழுவிட்டு வா. சாப்பிடுங்க. எனக்கு காசியா போட்டு தரவா? சாப்பிடுமா வந்து இந்த காசு சோப்பு போட்டு கழுவிட்டு வருவியா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும். ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. இருக்கு. சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமா? 65 இருந்தால் வேறு லெவலாக இருந்தது. ஆமாம், நான் சொன்னேன் இதான் வைக்காம. அருமையான பிரியாணி. நான் வச்சது நான் புகழ்ந்து தான் பேசுவேன், நீ புகழிய. சூப்பராக இருக்கு. ஆனால் நான் பொறுத்த கறி தான் இல்லை. அவள் அதே சொல்கிறா. பிரியாணிக்கு வந்து பக்கத்தில் சுவை கொடுக்குறது பொறிச்ச கறி தான். அன்னைக்கு பேக்கரி போயிட்டோம். ஜஸ்க்கு டீ சைட் தான். நான் லெமன் டீ சொன்னேன். ஆடாவை எனக்கு லெமன் டீ. அன்னைக்கு எனக்கு ஒரு விஷப்பாட்டில். ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. 50 ரூபா கையில் கொடுங்க, இந்த ஏற்ற கடை வாங்கிட்டு வந்துடுறேன். படா நீ மைக்கு வச்சிருக்கல, அப்போ அவளுக்கு கொடு. அவளுக்கு கையில் வச்சுருக்கா. 2 அப்படி வச்சுக்கிட்டா நீ மைக்கு. பிரியாணி வைங்க. ஏய் இது பூனை ஒரு பைக்கா சவுண்ட் கேட்கும். 2 பைக் கூட பாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா கையில் வச்சு மாட்டினாதே சொல்லுவேன். நான் பாடி சொல்லுமா? நேரம் உட்காருமா, தட்டனை காலை வச்சு பிரியாணி அப்போ இதான் கேட்டியோ? சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பராக இருக்கு. அதெல்லாம் அள்ளி சாப்பிடு. இந்த கறி இதெல்லாம் வச்சு சாப்பிடு. டயட்டுன்னு சொன்னா தின்னு நல்லா தின்னு மூட்டையா. வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். கடையில் டயட் பிரியாணிமா.
சிக்கன் பிரியாணி. அப்போ நாங்கள் சாப்பிட்றோம். எத்தனை கடையில் பிரியாணி சாப்பிட்டாலும் பிரியாணி டேஸ்ட் தான். மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதீங்கனே. பாய் மூட்டுவீங்க. நல்லா இருக்கு. என்னடா உனக்கு இப்போ வாயில் குத்த போகிறேன். நல்லா சூப்பரான பிரியாணி. என்ன அதான் டேஸ்ட் இருக்கே இல்லையோ, என் மகன் ரெண்டாவது வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சாமானியும் ரெண்டாவது சாப்பாடு வாங்க மாட்டான். அவ்வளோதான் கொண்டு வந்து